முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம், இந்த லெட்டரை கொண்டு போய் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுப்போம். அதன் பிறகு மேற்கொண்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி விவேக். இருவரும் ப்ரொஃபஸரை போய் பார்க்க, ஆல்ரெடி உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அட்மிஷன் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கவும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். எந்த காரணத்தை கொண்டோ படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு படிப்பு தான் மிகப்பெரிய சொத்து. ரொம்ப நன்றி சார். உங்கள் நன்றியை படிப்பில் காமிங்க. நீங்கள் நல்லா படிக்கிறது தான் எனக்கு நீங்கள் காட்டுற மிகப்பெரிய நன்றி. சரி, 2 பேரும் எங்கே தங்க போகிறீங்க? காலேஜ் பக்கத்துலேயே ஏதாவது ரூம் பார்த்துக்கணும் சார். சரி, மற்ற செலவுகளுக்கெல்லாம் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் வெல் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யூஜிக்கு தான் எடுப்பேன், பிஜிக்கு எடுக்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெச்ஓடியாக இருக்கார். நான் அவர்கிட்ட உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். அவர் உங்களை டேக் கேர் பண்ணிப்பார். ரொம்ப நன்றி சார். உள்ளே போனவர் திரும்பி வந்து இருவரிடமும் 10,000 ரூபாயை கொடுக்க, வேண்டாம் சார். இருவரும் பதறியபடி மறுக்க, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் இப்போ தான் ஹோம்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட பெருசாக பணம் எதுவும் இருக்காது. அப்படியே நீங்கள் ஏதாவது ஒர்க்குக்கு போனாலும் 1 மாதம் கழித்து தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் தங்கணும், சாப்பிடணும், ரெண்ட்டுக்கு ரூம் பார்க்கணும், எல்லா செலவுக்கும் பணம் தேவைப்படும். அதுக்காக இதை வச்சுக்கோங்க. எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது சார். நாங்கள் யூஜி படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கோம். அதோட இதையும் வச்சுக்கோங்க. இன்னும் காலேஜ் திறக்க 1 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சிக்கனமாக இருந்து பணத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேருமே அபவ் 95ங்கிறதால ஃப்ரீ கோட்டாவில் உங்களுக்கு சீட் வாங்கியிருக்கேன். அதனால் ஃபீஸ்னு உங்களுக்கு 1 ரூபா கூட இருக்காது. ஆனால் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் இதே பர்சன்டேஜ் எடுத்தால் தான் 4 செமஸ்டர்லேயும் இதே பர்சன்டேஜ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக அங்கே படிக்க முடியும். ஸோ படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவர் எவ்வளவு சொல்லியும் 2 பேரும் பணத்தை வாங்க யோசிக்கவே, இந்த பணத்தை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, கடனாக தான் கொடுக்குறேன். இந்த பணத்தை நிச்சயம் நான் திருப்பி வாங்கிப்பேன். எப்போ தெரியுமா? நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் உங்களை மாதிரியே நல்லா படிக்கிற ஆர்வம் இருந்தும் பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பாரு, அவங்களோட ஃபீஸ்க்காக நான் இந்த பணத்தை உங்ககிட்ட நிச்சயம் வாங்குவேன். ஸோ நீங்கள் இதை தைரியமாக வாங்கிக்கோங்க. அவரின் இந்த அணுகுமுறையால் கௌதம் அந்த பணத்தை வாங்கி கொள்ள, தட்ஸ் குட். இருவரும் அவரின் கால்களில் விழ, ஐயோ இதெல்லாம் என்ன பழக்கம், எழுந்துருங்க. நான் உங்களுக்கு செய்கிறது உங்களோட படிப்புக்காக. அந்த படிப்பை நல்லா படிங்க. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். பத்திரமா போயிட்டு வாங்க. கௌதம், அடுத்தது என்ன செய்யலாம்? நாம் 2 பேரும் தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்ட் டைம் ஏதாவது பார்க்கணும். 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது வேக்கன்சி போட்டிருக்கானான்னு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று செய்யணும். என்ன விவேக்? சாப்பிடணும்டா, பசிக்குது. சரி வா. இருவரும் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு முடித்து, அப்பா இப்போ தான் எனக்கு மைண்டே வேலை செய்யுது. இப்போ சொல்லு என்ன செய்யலான்னு. நம்ம 2 பேருக்கும் ஹோம்லேயே டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டைப்பிங் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கான்னு பார்க்கலாம். வேலை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி முதல்ல ரூம் பார்க்கணும். நைட்டு தங்கணுமேடா. சரி வா, காலேஜ் பக்கத்துலேயே ஏதாவது ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இருவரும்
தேடி தேடி அலுத்து போக கடைசியாய் ஓரிடத்தில் டூலெட் போர்ட் பார்த்தார்கள். கௌதம், அங்கே பாருடா, டூலெட் போர்ட் போட்டிருக்கு. இருவரும் போய் கேட்டை தட்ட உள்ளிருந்து ஒரு பெரியவர் வந்தார். யார் நீங்கள்? என்ன வேணும்? சார், டூலெட் போர்டு போட்டிருக்கு. ஆமாம், போட்டிருக்கு. வீடு என் வீடு தான். யார் தங்க போகிறீங்க? நானும் இவனும் 2 பேரும். என்ன பண்ணுறீங்க? 2 பேரும் படிக்கிறோம் சார். எந்த காலேஜில் படிக்கிறீங்க? இருவரும் கல்லூரியின் பெயரை சொல்ல, நல்ல காலேஜ் தான். நானும் காலேஜில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவன் தான். பிஜியில் 2 பேரும் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க? என்னடா இவர் கிளாஸ் எடுக்கிறாரு, விவேக் கேட்க அமைதியாக இரு. சார், நான் 96, இவன் 95. கௌதம் சொல்லவும் உட்கார்ந்திருந்தவர் படக்குன்னு எழுந்து, நிஜமாவா சொல்கிறீங்க? சத்தியமாக சார். அப்போது யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்திருப்பீங்க. ஆமாம் சார், நான் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட்டு, இவன் செகண்டு. வெரி குட், வெரி குட். அப்புறம் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? இல்லை சார். என்ன இல்லை? இந்த ஊரில் இல்லையா? இல்லை சார், அப்பா அம்மாவே இல்லை. என்ன உளறீங்க? சார், நான் எதுவும் பொய் சொல்ல விரும்பலை. நாங்கள் 2 பேருமே அனாதைங்க. சின்ன வயசுலேருந்தே அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தோம். எங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை சார். எனக்கு அவன், அவனுக்கு நான். அட கடவுளே, வாடகையெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வாடகை கொடுத்துருவோம் சார். சாப்பாடெல்லாம் 3 வேளையும் ஹோட்டலா? இல்லை சார், நாங்களே வீட்டில் சமைச்சிப்போம். எங்களுக்கு சமைக்க தெரியும். ஓகேப்பா, உங்கள் 2 பேரையும் பார்த்தா கொஞ்சம் நல்ல பசங்களாக தான் இருக்குது. எதுக்கும் உங்கள் சர்டிஃபிகேட்டை காமிங்க. இருவரும் அவர்களது சர்டிஃபிகேட்டை காமிக்க அதை ஒரு முறை வெரிஃபை பண்ணவர், ஓகே, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நான், என் ஒய்ஃபு, என் பொண்ணும் நீங்கள் சொல்கிற அதே காலேஜில் தான் படிக்கிறா. நீங்கள் இருக்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஒரே ஒரு ரூம் தான், ஆனால் எல்லா வசதியும் இருக்கும். போய் பார்த்துட்டு வாங்க. சார், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வாடகையை மட்டும் சொல்லுங்கள். அட, அது கிடக்குது. நீங்கள் போய் முதல்ல ரூமை பார்த்துட்டு வாங்க. இருவரும் ரூமை போய் பார்க்க சிங்கிள் ரூமாக இருந்தாலும் மிகவும் அழகாய் நேர்த்தியாய் இருந்தது. மாடி நன்கு விசாலமாய் இருந்தது. குளியலறை, கழிவறை தனித்தனியாக இருக்க, பாத்திரம் கழுவ தனியாய் ஒரு இடம், உள்ளேயே தண்ணீர் வசதி, தனி மீட்டர். மச்சான், ரூம் சூப்பராக இருக்குடா. ஆனால் வாடகை என்ன சொல்லுவாரோ? சரி வா, போய் பார்க்கலாம். சார், எங்களுக்கு ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாடகை மட்டும் சொன்னீங்கன்னா. அட, நீங்கள் என்னப்பா வாடகை எண்ணிக்கிட்டு? சார், நீங்கள் சொல்ல போகிற வாடகையில் தான் நாங்கள் இருக்கிறதா வேணாமான்னே தெரியும். காலையிலேருந்து அலையிறோம், ஒன்றுமே கிடையல. அப்படியா? சரி, 3000 ரூபா. 3000மா? அது அட்வான்ஸு. வாடகை 500 ரூபா. சார், நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாப்பா, வாடகை 500 ரூபா. உங்களது பொருள் வேறு ஏதாவது வரணுமா? இல்லை சார், இந்த 2 பேக் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். சரி, ஓகே. பார்ட் டைம் வேலை பார்க்கணுன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார். சரி, இருங்க. விசாலம், அவங்க மனைவி உள்ளிருந்து வர, ஆமாம், நம்ம பொண்ணு பூஜா எங்க? உள்ளதாக இருக்கா, அவளையும் கூப்பிடு. பூஜா வெளியே வந்தாள். இவ தான் என் ஒரே பொண்ணு பூஜா. நீங்கள் சொன்னீங்களே, அதே காலேஜில் தான் பிஜி படிக்க போகிறா.
இவங்க என்னோட ஒய்ஃப், பேர் விசாலம். இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வணக்கம் சொல்லிக்கொள்ள, இங்கே பாரு விசாலம், 2 பசங்களும் நம்ம பூஜா படிக்க போகிற அதே காலேஜில் தான் படிக்க போகிறாங்க. எந்த கோர்ஸ்ப்பா? இருவரும் சொல்லவும், அட நானும் அதே கோர்ஸ் தான் படிக்க போகிறேன். பூஜா சிரிப்போடு சொல்ல, அப்போ நல்லதாக போச்சு. தம்பிகளா, நீங்கள் இப்போவே உங்கள் போர்ஷனுக்கு போயிடுங்க. ஏங்க, பால் காய்ச்ச வேண்டாமா? அடி என்னடி நீ என்ன பண்ண, நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் அடுப்பை வச்சு பாலை காய்ச்சிடு. 2 பேரும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. வேறு எங்கேயும் நைட்டு தங்கவும் முடியாது. அதனால் இப்போவே பாலை காய்ச்சிடு, அவங்க வீட்டுக்குள்ளே போயிடட்டும். நடப்பது கனவா நனவா என்று இருவருக்குமே புரியவில்லை. விசாலமும் அரை மணி நேரத்தில் அவர் சொல்லியபடி செய்துவிட, ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் டைப்ரைட்டிங் தெரியுமா? தெரியும் சார். லோயரா ஹையரா? ஹையர் சார். எந்த கிளாஸு? டிஸ்டிங்ஷன் சார். வெரி குட். ஆமாம், தமிழா இங்கிலீஷா? 2மே சார். அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நாளைக்கு இந்த தெருமுனையில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. அங்கே டேட்டா என்ட்ரிக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பார்ட் டைம் ஒர்க்கு வேணும்னா அவங்கள போய் பாருங்கள். கௌதமுக்கு எல்லாமே கனவு போல் இருந்துச்சு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருவரும் உடனடியாய் அந்த ரூமில் குடிபோக, நைட்டு நீங்கள் எதுவும் செஞ்சு கஷ்டப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு விசாலம் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்பா. நாளையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? விசாலம் மெதுவாக சொல்லவும், என்ன விசாலம்? பேச்சுலர் பசங்களாக இருக்காங்க, வயசு பொண்ணாக இருக்குது, இன்னும் உங்கள் அண்ணன் பொண்ணு வேற வருவா. இதெல்லாம் சரியாக வருமா? நிச்சயம் சரியாக வரும். அந்த பசங்களால் நம்ம பொண்ணுங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், என் அண்ணன் பொண்ணு அஞ்சலி எப்போ வரா? காலேஜ் திறக்க தான் இன்னும் 1 மாதம் இருக்கே. அவளும் பூஜாவும் ஒரே கிளாஸ் தானே. எப்படியும் காலேஜ் நெருக்கத்தில் தான் வருவா. அஞ்சலி ரூபத்தில் இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கப் போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை.